வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. ஆத்தி சூடி இளம்பெறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியான் கருநிறம் கொண்டு கடல் விசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துணராது பலவிதமாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதன் இயல் ஒளியுறும் அறிவாம். அதன்நிலை கண்டு அல்லலை அகற்றி அதன்நிலை கண்டு அமர வாழ்வைவோம். மகாகவி பாரதிக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு மிகச்சிறப்பான ஒரு நாள். இந்த ஈகை திருநாள் அன்று நாம் எல்லாம் ஒரு அற்புதமான இலக்கிய சந்திப்பு நிகழ்விற்காக ஒருங்கிணைந்திருக்கின்றோம். தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் 393வது கூட்டம். இந்த கூட்டத்தை மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய இந்த தலைமைகளை ஆற்றி நிகழ்வை மிகச்சிறப்பாக தொடங்கி வைத்த போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய பொன்முடி சுப்பையன் அவர்கள் இந்த அரங்கிலே வயதாலும் சிந்தனையாலும் அறிவு தெளிவாலும் செயல்பாட்டாலும் நம் அனைவருக்கும் வழிகாட்டியாக திகழ்கின்ற மூத்தவர் அவர். 90 அகவையை தொட்டு அவர் பேசுகின்ற போது சிப்பியும் அவரும் ஒரு சாலை மாணாக்கர் என்பதை குறிப்பிட்டார்கள். பொன்முடி சுப்பையன் அவர்களை அவருக்கு பொன்முடி சூட்டி மகிழ்வித்த பாவேந்தர் பாரதிதாசனுக்கு இந்த நேரத்தில் மனதார்ந்த ஒரு நன்றியை நான் பதிவு செய்து கொள்கின்றேன். நீங்கள் சங்க இலக்கியம் தொடங்கி மரபு கவிதை, இன்றைக்கு வந்திருக்கின்ற நவீன கவிதை, நவீன இலக்கியங்கள் என்று தமிழார்ந்த பெரும் தொண்டை தொடர்ச்சியாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றீர்கள். எனவே உங்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது. சங்க இலக்கியத்திலே ஒரு தொடர் உண்டு. 1-10 அடுக்கிய கோடி கடை இரிய பெருமைத்தாக நின் ஆயுள்தானே என்பது அந்த தொடர். அதையே உங்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்தாக இந்த நேரத்தில் பதிவு செய்வதில் நான் மிகவும் மகிழ்கின்றேன். அற்புதமான ஒரு பாடலை பாடி இயற்கை மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை மேலும் வலியூட்டிய அற்புதமான சகோதரர் வீரமணி அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு தொடங்கிய போது நான் முன்னமே இதை பார்க்கின்ற போது மிகவும் மகிழ்வாக இருந்தது. தமிழ்நாடு இலக்கிய பேரவை திருக்குறளை முன்வைத்து அது எவ்வளவு அறத்துப்பால் பொருட்பாலை நிறைவு செய்து இன்றைக்கு காமத்துப்பாலிலே ஒரு அற்புதமான அதிகாரத்தை எடுத்து கற்பியல் பிரிவு ஆற்றாமையை பற்றி போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய முன்னை பதிவாளர், முதல்வர், பேராசிரியர், கல்வியாளர் குழந்தைசாமி அவர்கள் மிக அற்புதமாகவும் எளிமையாகவும் பல இலக்கியங்களிலே இது தொடர்பாக வந்திருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் ஓர்த்தெடுத்து ஒரு அருமையான ஒரு மாலையாக இந்த அரங்கிலே வழங்கினார்கள். ஒரே ஒரு ஆற்றாமை, இது இளைஞர்கள் கேட்க வேண்டுமே, கேட்கவில்லையே, இந்த விருந்தை அவர்கள் சுமைக்கவில்லையே, நம்முடைய அடுத்த தலைமுறை இவற்றையெல்லாம் அனுபவிக்க கொடுத்து வைக்கவில்லையே, அவர்களை எப்படி இங்கே வரவைப்பது என்றுதான் நான் ஒரு ஆசிரியராக எண்ணிக்கொண்டே இருந்தேன். இன்றைய இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய நிகழ்வுகள் தான் காலை முதல் இங்கே நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் மிக அற்புதமான ஒரு உரையை வழங்கிய குழந்தைசாமி அவர்களுக்கும் அந்த பாடலை பாடிய பெயர் தெரியவில்லை, திருக்குறளை அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை பதிவு செய்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு வெளியிடப்பட்ட இந்த நூலுக்குள் செல்வதற்கு முன்பாக இந்த அழைப்புதலை பார்த்தேன். மிக அற்புதமாக பாவேந்தருடைய அடிகளை ஓடித்து காட்டியது இருந்தது. ஏழெழுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயர் அன்பினை சித்திரம் செய்க என்பார்.
சோலை குளிர்ந்தது தென்றல் வரும், பசை தோகை மயில் வரும், மேகம் வரும், மாலை பொழுதில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும், கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து பூவின என்னை இவற்றிலேயே இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தால் அன்னதொரு காட்சி இறக்க உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இந்த தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் என்பதை இந்த அழைப்புதலிலே பதிவிட்டிருக்கிறீர்கள். அந்த நிறைவு வரிகள் இதிலே இருக்கிறது. அப்படி பாவேந்தர் தன்னுடைய வாழ்க்கை கொள்கையாக கொண்டிருந்த தமிழ் மக்களுக்கு எழுதுகின்ற, தமிழை மிகச்சரியாக எழுதுகின்ற அந்த தொழிலை இங்கே தங்களுடைய வாழ்நாள் பணியாக எடுத்துக்கொண்டு, என்னை பொறுத்தவரை இது ஒரு மாபெரும் தமிழ் திருப்பணி என்றுதான் நான் சொல்லுவேன். மிக முக்கியமான சொற்களுக்கு திரு என்ற அடைமொழியை சேர்ப்பது வழக்கம். அப்படியாக தமிழ்நாடு இலக்கிய பேரவை 393 அருமையான தமிழ் திருப்பணிகளை இன்றைக்கு நிறைவு செய்கின்றது என்பதற்காக இந்த பேரவையின் சார்பாக இருக்கின்ற, நிர்வாக பொறுப்பில் இருக்கின்ற அத்துணை பேரையும், உறுப்பினர்களாக இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்துணை பேரையும் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். இன்றைக்கு இந்த நூல் கூடுதலாக ஒரு தனிச்சிறப்பை பெற்றிருக்கிறது. பொதுவாக ஒரு நூலை வெளியிடுவது என்றால் அந்த வெளியீட்டு விழாவில் அந்த நூலை ஒருவர் வெளியிடுவார், அந்த நூலை பற்றி ஒருவர் மதிப்புரையாக ஒரு உரையை நிகழ்த்துவது வழக்கம். இவர் பொன்சிங் என்பதால், இவருக்கு கூடுதலாக ஒரு பொன்முடி தலைமை தாங்குவதால் இங்கே அவருக்கு இன்னொரு மகுடம் புதிதாக சூட்டப்பட்டது போல் அவர் வாராது வந்த மாமணியாக குமரகுரு கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர், களம் இலக்கிய சந்திப்பினுடைய தலைவர், எங்களுடைய அன்புக்கினிய தம்பி துரைமுருகன் அவர்கள், பேராசிரியர் துரைமுருகன் அவர்கள் வருகை தருவதற்கான வாய்ப்பில்லை என்றார்கள். ஆனால் இந்த நூல் அவரை இங்கே வரவழைத்து விட்டது. 2 குண்டல் சேர்ந்து அழைத்ததால் அவர் இங்கே தன்னுடைய இடர்பாடான பணிகளுக்கிடையிலும் வந்துவிட்டார். இதற்கு இடையிலே வழக்கத்திற்குரிய பாவேந்தர் பேரவையினுடைய சகோதரர் அன்புக்கினிய தம்பித்துரை அவர்கள் மிக அற்புதமாக இந்த நூலை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். நான் இந்த நூலை வாசித்த போது எனக்கு சில எண்ணங்கள் தோன்றின. அவர்கள் இருவரும் கூறிவிட்ட பல கருத்துக்கள் இருக்கின்றன. அதை தாண்டி இந்த நூலை நோக்கி நகர்த்துவதற்கான சில சிந்தனைகளை என்னுடைய உரையின் தொடக்கத்தில் உங்களோடு பகிரலாம் என்று நான் விரும்புகிறேன். எல்லோரும் அவரை பற்றி பேசிவிட்டார்கள். பொன்சிங் அவர்கள், பொன் சிங்காரம், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பொன் சிங்காரம், சிங்காரம் என்றாலே அழகு. எங்க அப்பா பேர் வேற சிங்காரம், சிங்காரம் அப்படிங்கிறது தான் முழுசா நான் மனசுல எழுதிக்கிறேன். பொன்சிங் என்கிற பொன் சிங்காரம் அவர்கள் ஒரு வங்கி அதிகாரியாக, வேளாண்மை படித்த, பட்டப்படிப்பு படித்தவராக, இயற்கை வேளாண்மையில் மிகுந்த நாட்டமுடையவராக, மனித உறவுகளை ஒருங்கிணைப்பதில் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆளுமையாக அவர் இந்த தமிழ் இலக்கியங்களை ஆழ்ந்து வாசிக்கின்ற, புதிய இலக்கிய வகைமைகளை நம்முடைய தமிழ் இலக்கிய உலகிற்கு வழங்குகின்ற ஒரு ஆற்றல் பெற்றவராக, தமிழை அவரோடு எப்போதும் அரவணைத்து செல்கின்ற ஒரு அன்னையாக வைத்திருக்கக்கூடிய அன்புக்குரியவர் சகோதரர் பொன்சிங் அவர்கள். அவர் வங்கி அதிகாரியாக தன்னுடைய தொழில் சார்ந்த பணியை நிறைவு செய்த பிறகு சமூகத்திற்கு தமிழ் சார்ந்தும் மனித மாண்புகளை மேம்படுத்துவது சார்ந்துமான பணிகளை தொடர்ச்சியாக செய்கின்றார். அவர் செய்வதற்கு அவருக்கு முழுமையாக உந்து சக்தியாக இருந்து, பக்கபலமாக இருந்து, அவருடைய செயல்களுக்கெல்லாம் எப்போதும் பச்சைப்பொடி அசைத்து அவரை எப்போதும் வெற்றி உபரியிலே ஏற்றி பார்க்கின்ற ஆற்றல் பெற்ற அவருடைய துணைவியார் அன்புக்கினிய சகோதரி நிர்மலா தேவி அவர்களை மிகுந்த கடவுளையோடு இந்த நேரத்தில் நான் நல்லார பாராட்டுகிறேன். எல்லோருடைய வெற்றிக்கு பிறகும் மற்றொருவர் துணை இருக்கிறார் என்கின்ற கருத்தியல் கொண்டவர் நான். அந்த வகையில் பொன்சிங் அவர்களுடைய வெற்றிக்கு துணை நிற்கின்ற சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இந்த புத்தகத்தை
ஒரு 200 ஒரு கவிஞர் தெரியும், ஒரு சிறுகதை ஆசிரியர், ஒரு கட்டுரையாளர், ஒரு சொற்பொழிவாளர், ஒரு புதின ஆசிரியர், இப்படி பல முகங்கள் அவருக்கு இருக்கின்றது. அவருடைய புதின எழுத்தாளர் என்ற முகத்தின் இன்னொரு அடையாளமாக மலர்ந்திருப்பதுதான் இந்த புத்தகம் ஆற்றோரத்தில் ஒரு அத்திமரம் என்ற புத்தகம். அவர் ஏன் அத்திமரத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியவில்லை. ஆற்றோரங்களில் அத்திமரம் இருப்பது இயல்பா என்று தெரியவில்லை. நான் ஒரு நகர்ப்புறத்திலே பிறந்து நகர்ப்புறத்திலேயே வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண். எனவே அந்த கிராமிய சூழல் நோக்கி நகர்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை தருகின்ற புத்தகங்களில் ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருப்பதை நான் அறிந்து மிகவும் மகிழ்கின்றேன். இதுல கிராமங்களையும் அவர் அடையாளப்படுத்தி இருக்கிறார், நகரத்தையும் அடையாளப்படுத்தி இருக்கிறார். பொதுவாக காட்சிப்படுத்துதல் என்பது புதினத்துல அதற்கான வாய்ப்பு அதிகம். சிறுகதையை விட புதினங்களிலே காட்சிப்படுத்தி நம்மை கற்பனையில் விரித்து அதை காட்சியாக்கி பார்ப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த வகையில் பெரும் வாய்ப்பை தருவதற்கான இடங்களில் எல்லாம் அவர் நீக்கவர ஒரு 100க்கு 100 ஆசிரியர் என்பதால் எல்லாவற்றுக்கும் மதிப்பெண் போடுகின்ற ஒரு வழக்கம் இருக்கின்றது. 100க்கு 100 மதிப்பெண் பெறுகின்ற அளவிற்கு காட்சிப்படுத்துகின்ற தன்மையிலே அவர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கின்றேன். கனகபுரம் என்கின்ற ஒரு கிராமத்தை, அழகான கிராமம், இயற்கை எழில் வாய்ந்த ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டு அந்த கிராமத்தை தவிர மாஞ்சோலை என்ற கிராமத்தை, பச்சைமலை என்ற கிராமத்தை, கடற்பாறை என்ற கிராமத்தை, இப்படியாக கிராமங்களை, சிற்றூர்களை, அங்கே இருக்கின்ற பழக்க வழக்கங்களை, அங்கே புழங்குகின்ற மொழியின் தன்மையை அவர் இந்த புதினத்திலே மிக அழகாக யதார்த்தமாக பதிவு செய்திருக்கின்றார். அதே நேரத்தில் இன்னொரு நிலையில் கரூரை பற்றிய பல பதிவுகள், இன்னொரு நிலையில் கதை ஓட்டத்திலே அந்த கதை தலைவன் பெங்களூருக்கு செல்லுகின்ற போது அந்த பெங்களூரை பற்றிய ஒரு அழகான அறிமுகம், ரொம்ப இயல்பாக பேசுகின்ற போது நாம் அடுத்ததாக சில தகவல்களை எதிர்பார்ப்போம். அதே போல இதை வாசிக்கின்ற போது ஒரு வாசகராக அடுத்ததாக இது பற்றி சொன்னால் சரியாக இருக்கும் என்று நாம் கருதுவதை அப்படியே அவர் அதிலே பதிவு செய்திருக்கிறார். எனவே வாசகருடைய மன ஓட்டத்தை மிக நன்றாக அறிந்து தேர்ந்த ஒரு எழுத்தாளராக பொன்சி அவர்கள் இந்த புத்தகத்தை அமைத்திருக்கின்றார். ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தார், கல்லூரியிலிருந்து பெங்களூருக்கு சென்ற 312 கிலோமீட்டர் 6 மணி நேர பயணத்தில் அங்கே செல்லலாம் என்பதை எழுதுகிறார். அது மிக ஓட்டமாக இருக்கின்ற இடத்திலே பெங்களூரை அறிமுகப்படுத்துகின்ற போது பெங்களூரிலே இந்த கதை தலைவன் அவர் தம்பிதுரை அவர்கள் குறிப்பிட்டது போல வறுமை கோட்டுக்கு கீழே வாடுகின்ற சேகர் என்ற கதை தலைவன், செல்லம்மாள் என்ற அவருடைய தாயார், அவர் சேர்த்து வைத்திருந்த சிறுக சிறுக சேர்த்து வைத்து அந்த நிதியை பெற்றுக்கொண்டு அவர் தனக்கு கிடைத்த பணியை செய்வதற்காக பெங்களூருக்கு செல்லுகின்றார். இந்த பெங்களூரிலே அவர் தங்கி இருப்பதற்கான அந்த இடம் லிங்கராஜபுரம் என்ற அந்த ஒரு இடத்தை குறிப்பிடுகின்றார். அங்கே ஒரு மேன்சன், அந்த இடத்தை அவர் சாகர் மேன்சன் என்று அந்த இடத்தை குறிப்பிடுகின்றார். அங்கே இருக்கின்ற வாழ்வியல் சூழல்களை குறிப்பிடுகின்றார். மனிதர்களுடைய புறத்தோற்றமும் அகத்தோற்றமும் எங்கே எல்லாம் ஒன்றுபடுகிறது, எங்கே எல்லாம் 2 கோடுகளாக விரிசல் பட்டு சமூகத்திற்கு துன்பத்தை தருகின்றது என்பதை அவருடைய புதினத்திலே பல இடங்களில் பதிவு செய்திருக்கின்றார். ரொம்ப மேலோட்டமாக பார்க்கின்ற போது இதனுடைய 2 இழைகளை நான் பார்க்கின்றேன். ஒன்று, கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாருடைய நட்பை பற்றி சங்க இலக்கியம் சொல்லும். அவர்கள் இருவரும் பார்க்காமலேயே ஒருவர் மற்றவர் மேல் பேரன்பு செலுத்தியவர்கள், மதிப்புக்கு உரியவர்களாக ஒருவரை மற்றவர்கள் போற்றியவர்கள் என்று. அந்த நிலையில் இந்த கதையினுடைய தலைவன் சேகர், கதை தலைவி செண்பகம் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை. நமக்கு கிடைத்த சங்க இலக்கிய பாடலினுடைய அடிப்படையில் பிசிராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும் எங்கே சந்திக்கிறார்கள்? நிறைவான ஒரு நிலையிலே அவர்கள் வடக்கிருந்து உயிர் துறக்கின்ற அந்த நிலையில் சந்திக்கிறார்கள் என்பது போல இந்த கதை தலைவன் சேகரும் அவன் மனதார விரும்பிய அதுவரை பார்த்தே இராத செண்பகம் என்ற கதை தலைவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமலே காதல், பெருங்காதல் செலுத்துகிறார்கள், பேரன்பு கொண்டிருக்கிறார்கள். கதை நிறைவு நிலையிலே இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற போது அந்த செண்பகம் உயிர் துறக்கிறாள் என்பதாக அந்த கதை போக்கு அமைந்திருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம்,
மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறியேன், எவ்வவை நன்மை எவ்வவை தீமை என்பது அறிந்து ஏதுமென் சாலை என்று கண்ணதாசன் குறிப்பிடுவார். அதுபோல மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்போக்கை, காதலுக்கு ஒரு புதிய பாதையை அமைத்து தருவது போல், அதாவது அறிவுரையாக சொல்லவே இல்லை. எனவே இளைஞர்கள் இந்த நூலை படித்தால் நிச்சயமாக அந்த காதல் தருகின்ற துன்பம், விரிவாற்றாமை, காதல் பற்றிய இது எப்படி இந்த பொறுமையை ஒருமைப்படுத்தி இந்த நிகழ்வை நீங்கள் கட்டமைத்தீர்கள் என்று தெரியவில்லை. ஆனால் மிக பொருத்தமாக இருக்கிறது. அந்த பிரிவை ஆட்சி என்ன செய்ய வேண்டும்? ஆட்சி இருத்தல் என்பது வாழ்க்கையில் எல்லா தரப்பினருக்கும், அது காதல் வயப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, சின்ன குழந்தைக்கு பெற்றோரை பிரிந்து படிப்புக்காக ஆட்சி இருக்க வேண்டிய தேவை இருக்கும். இப்படி இந்த ஆட்சி இருத்தல் என்பதை எப்படி ஆட்சி இருக்க வேண்டும் என்பது குறித்து பல வகைமைகள் இருக்கின்றன. அதிலே இவர் குறிப்பிடுவது, அந்த கதை தலைவன் ஒரு பெண்ணை பார்க்காமலே நேசித்தான். நிறைவில் அவரோடு சேர்ந்து வாழ இயலாத ஒரு சூழல். அவன் பணியாற்றிய நிறுவனத்தில் அவனுக்கு மேலதிகாரியாக தலைமை பொறுப்பில் இருந்த பெண் அவனை நேசிக்கிறாள். அந்த காதலை அவன் ஏற்றுக்கொண்டு நிறைவில் அந்த பெண்ணோடு தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்கிறான் என்பதாக போகிறது. இதிலே இவர் ஆசிரியருக்கு ஒரு காதல் கதையை படித்துவிட வேண்டும் என்ற நோக்கம் மட்டும் இருப்பதாக தெரியவில்லை. இந்த காதல், இருவருக்குள் ஏற்பட்ட ஒரு காதல், அதை நோக்கி நகர்த்தி கொண்டே செல்கின்ற போது சமூகத்தின் யதார்த்த பலவற்றை அதிலே அவர் பதிவு செய்கிறார். ரொம்ப இயல்பாக அண்மை நிகழ்வுகள், ஏதோ ஒரு காலம் முன்னம் புதினம் ஒரு கிராமிய சூழல் காதலை சொல்லுது, பார்க்காமலே காதல் என்பது இன்றைக்கு அவ்வளவு சாத்தியமான தெரியல, அதை சொல்லுகிறது என்று அந்த பழமையை எடுத்து கோர்த்து கொள்கிறது. இன்னொரு பக்கம் அன்றாட நடைமுறையில் இருக்கின்ற சிலவற்றை, ஒரு 4000 ரூபாய் வங்கி கணக்கில் சேர்த்து வைத்திருக்கிறேன், அதையும் எடுத்துக்கொண்டு செல் என்று அவருடைய சேகருடைய தாயார் செல்லம்மாள் சொல்கிறார். உனக்கு ஏது இந்த பணம் என்று கேட்கின்ற போது, நம்முடைய தமிழ்நாடு அரசு கொடுத்த மகளிர் உரிமை தொகை, அதனுடைய மாதந்தோறும் கொடுத்த 1000 ரூபாய், 4 மாதங்கள் கொடுத்த 4000 ரூபாய் நான் அதை சேமித்து வைத்திருந்தேன் என்று இப்ப இந்த காலத்தில் சமகாலத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு என்கின்ற உணர்வை நமக்குள் ஊட்டுகின்ற தன்மை. இன்னொரு இடத்துல ஒரு துப்பறிகின்ற ஒரு நிறுவனத்தை அடைத்த அந்த கதை போக்குல கதை தலைவியினுடைய தந்தை அவருடைய தங்கை கொலை செய்யப்பட்டு விட்டாலோ என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்காக ஒரு துப்பறியும் நிபுணரை கண்டறிந்து அந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு ஒரு சில தரவுகளை கண்டறிந்து சொல்லுகின்ற போது அதுல வரக்கூடிய துப்பறிகின்ற நபராக வருகின்ற ஒருவர் இளங்கோவன். அவர் ஒரு இடத்துல காத்து கொண்டு இருக்கிற போது புகைப்பிடிப்பார். சிகரெட்டை எடுத்து புகைப்பிடிக்கும் போது அந்த அட்டை டப்பாவில் போட்டுக்கிறத பார்த்துட்டு அவர் நினைப்பதாக இவருடைய சிந்தனையை பதிவு செய்கின்றார். சிகரெட் அட்டை பெட்டி மேலே புகைப்பிடிப்பது கேடு பயக்கும், அது புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் என்பதாக ஒரு பதிவை போடுவதற்கு அரசு ஆணை ஒன்று இருக்கிறது, எனவே போட்டிருக்கிறார்கள். இப்ப அரசாங்கத்திற்கு இப்படி ஒரு ஆணை வழங்குவதற்கான அதிகாரம் இருக்கின்றதே, இதற்கு மாற்றாக புகைப்பிடிக்க கூடாது என்று, சிகரெட் தயாரிக்கவே கூடாது என்கின்ற அதை பயன்படுத்தவே கூடாது என்ற ஆணையை பிறப்பித்தால் என்ன என்கின்ற ஒரு கேள்வியை அவர் நினைப்பதாக இவர் பதிவு செய்திருக்கிறார். அப்ப சமூக அக்கறையை நோக்கி செல்லுகிறார். அதே போல எல்லா இடத்திலையும் நம்ம இன்னாரமை உலகம் இனிய காண்ப இதன் இயல்புணர்ந்தோரே என்று சங்க இலக்கியத்திலே ஒரு தொடர் உண்டு. அப்படியாக இந்த உலகத்தில் எல்லாமே மாறிவிட்டது, எல்லாமே கீழ்மையா போயிடுச்சு, யாரும் மனித தன்மையோடு இல்லை என்பதாக பொதுவாக பேசாமல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற சிறப்புகள் என்ன, அதை சார்ந்து அவரோடு எப்படி புழங்குவது என்பதை பற்றிய ஒரு பெரும் புரிதலை இந்த புதினம் முழுவதும் வருகின்ற கதைமாந்தர்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு இடத்துல இவர் பேசுவதாக சொல்கிறார். ஒரு ஓட்டுநர், ஆட்டோ ஓட்டுநர் பெத்தராஜ் அப்படின்னு அவருடைய பெயர் குறிப்பிட்டிருக்கிறார். கெம்பராஜ் என்ற ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அந்த ஆட்டோ ஓட்டுநர் எப்படி ஒரு மனிதத்தோடு இதுவரை கிராமப்புறத்திலேயே இருந்து பெரிய நகரங்களுக்கு கூட பயணித்திராத
ஒரு நபர் இன்னொரு மாநிலத்தில் வந்து ஒரு பணியை சேர்வதற்காக இருக்கின்ற போது, திசை தெரியாமல் இருக்கின்ற போது வந்திருந்து உதவி செய்து அவர் தங்குவதற்கான இடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்து கூடுதலாக தொகை எதுவும் அதற்காக பெற்றுக்கொள்ளாமல் மனிதத்தோடு இருப்பதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் முகம் தெரியாத பல மனிதர்கள் இன்னும் மனிதத்தோடும் அன்போடும் தொடர்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களால் தான் உலகம் இன்னும் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆக இந்த உலகத்தில் நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த மனிதர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், அவர்களிடத்தில் நீங்கள் அன்பு செலுத்துங்கள், அவர்களோடு நீங்கள் உறவாடுங்கள். ஒரு 3 கட்டளை மாதிரி 3 சொல்லி இருக்கிறார். அது ரொம்ப எனக்கு நன்றாக இருந்தது. ஒன்று, எப்போதும் ஒரு மனிதன் அறம் சார்ந்து இயக்க வேண்டும். எப்போதும் ஒரு மனிதன் மற்றவர்களிடம் அன்போடு பேசி பழக வேண்டும். எப்போதும் ஒரு மனிதன் வருகின்ற சூழலுக்கு தக்க வருகின்ற மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக் கொள்ள வேண்டும். இந்த 3 கட்டளைகளை இந்த புதினத்தின் ஊடாக அதனுடைய முக்கியமான கருப்பொருளாக மேலோட்டமா பார்த்தா காதல் போல இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் காதல் செய்வது எப்படி? ரொம்ப முக்கியமான ஒன்று. காதலில், உறவிலில், கலைகளில், உணவிலில், ஈதலில், புறத்தலில், இயற்கையை ரசித்தலில், வாழ்தலில் பற்றுவை, வாழ்க்கையை கற்றுவை, வாழ்வதே முடிகிற வாழ்வினை தொடங்கினால் நெஞ்சமுன் சந்நிதி நித்தமும் நிம்மதி என்பார் கவியரசர் கண்ணதாசன். அந்த கருத்தியலை அப்படியே ஆற்றோரத்தில் போல் அத்திமரம் என்ற புதினத்தில் மிக நுட்பமாக அழகான தேர்ந்தெடுத்த நல்ல தமிழ் சொற்களை பயன்படுத்தி அதிலே வருகின்ற கதை மாந்தர்களுக்கு தமிழில் பெயர் சூட்டி, எல்லா மாந்தர்களுடைய பெயரும் தமிழில் இருக்கின்றது, இதுக்கே நம்ம கைத்தட்டிக் கொள்ள வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் என்றாலும் மகிழ்ச்சி. தமிழ் கதை மாந்தர்களுக்கு தமிழில் பெயர் சூட்டி மிக அற்புதமான ஒரு கருப்பொருளை தேர்வு செய்து கொண்டு இந்த நூலுடைய அச்சாக்கம் செய்தவர்களுக்கு என்னுடைய சிறப்பான ஒரு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல நூல்கள் இன்றைக்கு சர்வதேச குறியீட்டு அளவு என்பதாக மனதில் கொண்டு ஒரு பேராசிரியர் குழந்தைசாமி அவர்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொண்டு 12 புள்ளிகள் எடுத்து ஆங்கிலத்துல 12 புள்ளிகள் எழுதும் போது அதை வாசிச்சிட முடியும். தமிழ்ல 12 புள்ளி அளவுல நம்ம எழுத்துக்களை போடும்போது நம்மளால வாசிக்க முடியாது. இந்த புத்தகத்தை எடுக்கின்ற போது நான் எடுத்த ஒரே மூச்சுல வாசிச்சு முடிச்சுட்டு தான் வச்சிருக்கேன். ஒரு நல்ல புத்தகத்துக்கான அடையாளங்களில் இதுவும் ஒன்று. ஒரு புத்தகத்தை எடுத்து படிப்பதற்கு அந்த எழுத்து கண்ணுக்கு உறுத்தல் இல்லாமல், எழுத்தும் உறுத்தல் இல்லாமல் இருந்தது, கருத்தும் உறுத்தல் இல்லாமல் இருந்தது, மொழிகளையும் உறுத்தல் இல்லாமல் சிறப்பாக இருந்தது. அந்த வகைமைகளில் இதனுடைய புறக்கட்டமைப்பு நன்றாக இருக்கிறது. அவர் தேர்வு செய்து கொண்ட கருப்பொருள் மிகச்சிறப்பான ஒரு கருப்பொருள். சமகால வாழ்வியலில் வருகின்ற மாற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கை. ஒரு மிகப்பெரிய உளவியல் கோட்பாடு இருக்கிறது. அவர் அடுத்தது அதை நோக்கி நகர்வார்னு நான் நினைக்கிறேன். சொல்லிவிட்டு செல்கிறேன், அதை நோக்கி அவர் நகர்வார்னு நினைக்கிறேன். உளவியலிலே ஒரு அற்புதமான ஒரு மிகச்சிறந்த ஒரு கோட்பாடு இருக்கிறது. அன்னை காலத்தில் 21ஆம் நூற்றாண்டிலே வந்த ஒரு கோட்பாடு. என்ன அது அப்படின்னு சொன்னா, அவங்க ஆங்கிலத்துல அதை வெல்பீயிங் தியரி அப்படின்னு சொல்றாங்க. வெல்பீயிங் தியரி. நான் அதை தமிழ்படுத்தி நன்றாக வாழ்தல் கோட்பாடு. வாழ்தல் தான் பிறக்கிறோம், இறக்குற வரைக்கும் என்னமோ செய்யறோம், எப்படியெல்லாம் நாட்களையும் பொழுதையும் பயன்படுத்தினோம் என்று தெரியாமல் போகுது. நன்றாக வாழ்தல் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு தியரி. அதுதான் இன்றைக்கு உளவியலில், நேர்முக உளவியலில், பாசிட்டிவ் சைக்காலஜி என்று சொல்கிறோம், அந்த நேர்முக உளவியலில் ஆகச்சிறந்த கோட்பாடாக உலகம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற கல்வியாளர்கள் போற்றுகின்ற ஒரு உளவியல் கோட்பாடாக இருக்கிறது. அந்த உளவியல் கோட்பாட்டிலே அவர் வந்து நீங்க விரிவாக படிச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு அதை பேசுறதுக்கு வரவில்லை. நான் காணிகளை பத்தி பேசணும் அப்படின்னு தான் ஐயா கிட்ட சொன்னேன். அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த உளவியல் கோட்பாட்டில் வந்து அது ஒரு 5 இதை சொல்வாங்க. நன்றாக வாழ்தல், வெல்பீயிங் தியரியில வந்து அதை மிக சுருக்கமாக ஒரு 5 கொள்கைகளை கடைபிடிப்பவர்கள் நன்றாக வாழ்தல் பட்டியலில் இடம்பெறுவார்கள். அதை அவர் வந்து பெர்மா என்று சொல்வார். கேபிட்டல் லெட்டர்ல PERMA, பெர்மா தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான அமெரிக்க உளவியல் அறிஞர். இந்த நூற்றாண்டிலே கண்டறிந்து உலகிற்கு வழங்கிய கொடையர்.
அந்த பெர்மாங்கிறதுல வந்து பீனா என்னன்னா நல்லுணர்வுகள், பாசிட்டிவ் எமோஷன்ஸ். இ அப்படின்னா என்கேஜ்மெண்ட், ஈடுபாடு. ஆர் அப்படின்னா ரிலேஷன்ஷிப், உறவுகள். எம் அப்படின்னா மீனிங்ஃபுல், அர்த்தமுள்ள, பொருள் பொதிந்த. ஏ அப்படின்னா அக்கம்ப்ளிஷ்மெண்ட், சாதனை. இந்த அஞ்சும் இப்படி இப்படி போட்டுட்டே வந்தோம்னா, சரி சரின்னு போட்டுட்டு வந்தோம்னா நாம் மிகச்சரியாக நன்றாக வாழ்கின்ற மனிதர்களுடைய பட்டியலில் நாம் இருக்கிறோம் என்பது பொருள். அப்படி நன்றாக வாழ்தல் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலும் ஆளுமையும் தன்மையும் வாய்ந்த கதைமாந்தர்கள் இந்த ஆற்றோரத்தில் ஒரு அத்திமரம் புதினத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர் அந்த கோட்பாடை படிச்சாரே எனக்கு தெரியல. ஆனா அந்த கோட்பாட்டினுடைய கூறுகள் இதில் இருக்கிற கதைமாந்தர்களோடு மிக ஐக்கியமாகி ஒன்றிணைந்து இருப்பதை வாசித்த போது அந்த உணர்வை எனக்கு கூட்டியது. எனவே அற்புதமான ஒரு புதினத்தை இந்த ஆண்டிலே 2026ஆம் ஆண்டிலே தமிழ் இலக்கிய உலகிற்கு வழங்கி இருக்கின்ற சில நேரங்களில் அவர் ரொம்ப உணர்வு மேலிட்டு அந்த கதைமாந்தரை தன்மை ஒருமையில மாற்றிக்கிறார். கதைமாந்தர் தான் உரையாடலை நிகழ்த்திட்டே போற மாதிரி இருக்கு. சில நேரத்துல உணர்வு மேலிட்டுனால இதுவே அதுவா மாதிரி தன்னை ஒருமையில பேச ஆரம்பிச்சிருக்கிற அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு அந்த உணர்வு மேலாண்மை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு அறிகுறியாக அதை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிகச்சிறப்பான இந்த புத்தகத்தை வழங்கிய அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு புதினத்தை வெளியிட்டு சிறப்பிக்கின்ற எழுத்தாளர் பொன்சிங், கவிஞர் பொன்சிங் அவர்களுக்கும் தமிழ்நாடு இலக்கிய பேரவைக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை, பாராட்டுகளை பதிவு செய்கின்றேன். நாம் இதே கோவையில் இருக்கின்றோம். என்னை வந்தோடு என்னை பற்றி கேட்கும்போது எனக்கு இருக்கிற பலருக்கு என்னை தெரியும், எனக்கு பலருடைய முகங்கள் தெரியும், பெயர் மட்டும் கொஞ்சம் நினைவில் இருக்காது. எல்லோரும் சேர்ந்து நாம் தமிழ் வழிதான் செய்கின்றோம். எல்லோரும் சமூக நலத்திற்கான மேன்மையை நோக்கி, மனிதத்தை மாநிலத்தை மேம்படுத்துவதற்கான நகர்வை நோக்கித்தான் நாம் அனைவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவர் ஒவ்வொரு இடத்திலிருந்து இயங்குகின்றோம். தேவையான தருணங்களில் எல்லோரும் ஒருங்கிணைப்போம், ஒன்று கூடுவோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் கோவையிலே பாரதியார் பல்கலைக்கழகத்தில் முதலில் இணை பேராசிரியராக அங்கே என்னுடைய பணியை தொடங்கினேன். அதற்கு பிறகு பேராசிரியராக, துணைத் தலைவராக, பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினராக, கலைக்குழு முதன்மையராக, அங்கே இருக்கின்ற கலைஞர் இருக்கையினுடைய தலைவராக, விவேகானந்தர் உயராய்வு மையத்தினுடைய இயக்குநராக, மகாகவி பாரதியார் உயராய்வு மையத்தினுடைய இயக்குநராக, பதிப்பு துறையினுடைய பொறுப்பாளராக, இப்படி பல பணிகளை முன்னெடுத்து செய்வதற்கான அருமையான வாய்ப்பை அந்த பல்கலைக்கழகம் எனக்கு வழங்கியது. பல்கலைக்கழகம் வழங்கிய வாய்ப்புகளை நான் என்னளவில் இயன்ற அளவுக்கு முறையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொண்டேன். இதுவரை 26 ஆய்வு திட்டங்களை நான் செய்திருக்கிறேன். அது எவ்வளவு சமமான ஒன்றுன்னு அவங்க பேராசிரியர் பழனிசாமி அவர்களுக்கு தெரியும். 26 ஆய்வு திட்டங்களை செய்திருக்கிறேன். என்னுடைய நெறிகாட்டலில் 50 பேர் முனைவர் பட்டம் நிறைவு செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு திருமணத்தோடு சொல்லணுங்கிறது தான் என்னுடைய தேவை. 26 ஆய்வு திட்டங்கள்ல என்னுடைய ஆன்மாவை தொடுகின்ற, நான் உயிராக எண்ணுகின்ற ஒரு ஆய்வு பணிதான் காணி நிலம் என்கின்ற ஆய்வு பணி. 2021 மகாகவி பாரதி காலமாகி 100 ஆண்டுகள் ஆயின. அந்த நூற்றாண்டு மகாகவி பாரதியின் நினைவு நூற்றாண்டு. அதற்காக சிறப்பாக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். அதுவும் குறிப்பாக பாரதியார் பல்கலைக்கழகம் செய்தாக வேண்டும் என்பதை அன்றைக்கு இருந்த துணைவேந்தர் அவர்களிடம் நான் முன்வைத்தேன். மகாகவி பாரதியின் பிறந்து 100 ஆண்டுகளான நூற்றாண்டில் பிறந்ததுதான் பாரதியார் பல்கலைக்கழகம். பிறந்த நாளின் போது அது பிறந்து 100 ஆண்டுகள் ஆனது, நினைவு வந்து 100 ஆண்டுகள் ஆகின்றது. நினைவு நூற்றாண்டில் நாம் எதையாவது இந்த பெயரில் இருக்கின்ற பல்கலைக்கழகம் செய்ய வேண்டும் என்பதை சொன்னபோது என்னுடைய கணினியிலே ஏறத்தாழ 2007 தொடர்ச்சியாக காத்து கொண்டிருந்த, நான் உறங்கிக் கொண்டிருந்த என்று சொல்ல மாட்டேன், காத்து கொண்டிருந்த ஒரு திட்டம் தான் இந்த காணி நிலம் என்ற திட்டம். எல்லோருக்கும் தெரியும், காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்ற பாரதியுடைய பாடல் ஒன்று இருக்கிறது. ஏன் அந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன்? பாரதிக்காக ஏராளமான ஆய்வு திட்டங்கள், பாரதி குறித்து ஆயிரக்கணக்கான நூல்கள்,
பாரதியினுடைய கவிதைகளையே வேறு வேறு பதிப்பகங்கள் 60க்கும் மேற்பட்ட பதிப்பகங்கள் 60க்கும் மேற்பட்ட பதிப்புகள் வந்திருக்கின்றன. எல்லாவற்றையும் கடந்து இதுதான் பாரதிக்கு செய்யப்படாத ஒரு வகைமையில், ஒரு முறைமையில் பாரதியை நாம் ஒரு சிகரத்தில் ஏற்றுவதன் வாயிலாக நம்மை உயர்த்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய அடுத்த தலைமுறையை உயரத்தில் ஏற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. இந்த காணி நிலம் என்றால் 2 பொருள் உண்டு. ஒன்று, காணி என்றால் அது ஒரு அளவீடு, நமக்கு தெரியும். ஒரு காணி இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காணி இடம் அப்படின்னா ஏறத்தாழ 60,000 சதுர அடி, அதுதான் ஒரு காணி இடம். இந்த ஒரு காணி இடம் 60,000 சதுர அடி அப்படிங்கிறத சும்மா ஓரமா வச்சுக்கிட்ட. காணி என்றால் இன்னொரு பொருள் உரிமை. மகாகவி பாரதி தான் வாழ்ந்த காலத்தில் தனக்கு சொந்தமாக ஒரு வீடு கிடையாது. உரிமையுள்ள ஒரு இடத்தில் வாழாத ஒருவருக்கு உலகம் முழுமையும் உரிமை கொண்டாடுகின்ற ஒரு உயரத்தை தந்தது அன்னை தமிழ். இது இரண்டையும் இணைந்து பாரதி வாழ்க்கையில் எதை கடைபிடித்தார்? இப்ப நீங்க கூட அண்மையில சில விமர்சனங்கள் வந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். இலக்கியத்தினுடைய மிக உயரிய விருது பெற்ற கவிஞரை ஐயா அவர்களும் குறிப்பிட்டார்கள். எதிர்நிலை இருநிலை விமர்சனங்களை வைத்து இருந்தார்கள். பாரதி வாழ்க்கை, அவருடைய படைப்புகள் இரண்டுக்கும் இடைவெளி இல்லாமல் எதை எழுதினாரோ அதை அவர் வாழ்ந்து காட்டினார், எதை பேசினாரோ அதை அவர் செயலில் காட்டினார் என்பதாக இருப்பதால் பாரதி சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்குமான ஒரு பிடித்தமான ஒரு மனிதராக இருக்கிறார். அவர் ஒரு அடையாளமாக, அவர் ஒரு ஐகான் அப்படி இருக்கிறார். அவர் உலகத்திற்கு முழுக்க பல நாடுகளில் பாரதியை தெரிந்திருக்கிறது. எனில் அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய படைப்புகளையும் ஒருங்கிணைத்து எந்த அறிவுரையும் இல்லாமல் பார்க்க, கேட்க, படிக்க, இதன் மூலமாகவே பாரதியினுடைய நல்ல சிந்தனைகளை இதயத்திற்குள் அடுத்த தலைமுறைக்கு ஏற்றிவிட வேண்டும் என்பதுதான் இதனுடைய உள்நோக்கம். அப்போ உரிமையாக இருப்பது அப்படின்னு சொன்னா அப்புறம் துணைவேந்தர் அவர்களிடம் ஒரு காணி இடம் வேண்டும் அதை செய்வதற்கு ரொம்ப மிக பெரிய போராட்டங்களுக்கு பிறகு இந்த காணி நிலம் திட்டத்தை ஓரளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். முழுமைப்படுத்தவில்லை, ஆனால் அது நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லணும். 2019 நவம்பர்ல நான் அந்த ஆய்வு திட்டத்தினுடைய சுருக்க அறிக்கையை கொடுத்தேன். அந்த துணைவேந்தர் அதை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, இதை தமிழ்நாடு அரசுக்கு நீங்கள் சென்று இதை பத்தி பேசுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. சரியா 2020 ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நெருக்கடியை அந்த தொடக்க காலத்துல சந்திச்சோம் அப்படின்னு. பாரதி குறித்து என்ன பண்ணணும், அது என்ன காணி நிலத்துக்குள் என்ன எல்லாம் வரும் அப்படிங்கிறது தான் படம்லாம் போட்டு ஒரு காணொலி இதுல தமிழ்நாடு அரசுக்கு அதை நான் கொடுத்தேன். அது என்னெல்லாம் வரும் அதுக்குள்ள அப்படின்னா, ஒரு மகாகவி பாரதியார் உயராய்வு மையம், அது நிர்வாக அலுவலக கட்டடமா இருக்கும். அதுல பாரதி குறித்த சான்றிதழ் படிப்புகள், பட்டய படிப்புகள், தமிழிசை பாடல், தமிழ் நாட்டிய கலையை பற்றியது, இது மாதிரியெல்லாம் அது நிர்வாகம் சார்ந்து இயங்கும். இன்னொன்று, பாரதி 10 ஆண்டுகள் புதுவையிலே வாழ்ந்தார். அங்க குயில் தோப்பு இருந்ததுதான், இப்போது இல்லை. அந்த குயில் தோப்பை மீட்டுருவாக்கம் செய்து ஒரு குயில் தோப்பை உருவாக்குவது, மகாகவி பாரதியின் பாடலை சேர்த்திசையாக 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை முடிப்பது போல் காலத்தை அசைக்கும், கானத்தை இசைக்கும் மகாகவி பாரதியார் கவிக்குரல் மணிக்கூண்டு ஒன்றை உருவாக்குவது, அது நடைமுறைக்கு வந்துருச்சு. சேர்த்து கைத்திருந்தாங்க. அப்புறம் மகாகவி பாரதி உலகெங்கும் இருக்கிற பாரதியினுடைய தரவுகளை எல்லாம் தொகுத்து ஆவணப்படுத்தி ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகம், நூலகத்தை உருவாக்குதல், ஒரு பெருந்தரவு மையத்தை உருவாக்குதல், ஒரு சிறுவர் பூங்கா, அது பாரதி சார்ந்த சிந்தனைகளை ஊடுருவ செய்கின்ற ஒரு தீம் பார்க்காக உருவாக்குதல். இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் காணி நிலம் என்கின்ற திட்டம் என்பதை தமிழ்நாடு அரசுக்கு சமர்ப்பித்த போது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு 2021 தான் அதுக்கான நிதியை முதல் கட்டமாக 2.5 கோடி நிதியை வழங்கினார்கள். அதுல 10,000 சதுர அடி பரப்பளவுல தரைத்தளமும் முதல் தளமுமாக மகாகவி பாரதியார் உயர் ஆய்வு மையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 2023 ஆகஸ்ட் மாதத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை திறந்து வைத்தார்கள்.
அதனுடைய இயக்குநராக நான் இப்போதும் பணி நிறைவுக்கு பிறகும் அதனுடைய இயக்குநராக என்னை தொடர சொல்லி இன்னொன்று, நீங்க பல்கலைக்கழகத்துக்கு வந்தா சரியும், அந்த வளாகத்தினுடைய முகப்புலையே ஒரு மணிக்கூண்டு 21 அடி உயரத்தில் ஒரு மணிக்கூண்டு இருக்கிறது. அந்த மணிக்கூண்டு நான் சொன்னது போல 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை மகாகவி பாரதியின் புதிய ஆத்திசூடியின் 4 அடிகளை சேர்த்திசையாக பாடுவது போல் ஒழிக்கும். நீங்க குடியிருப்புகளுக்கெல்லாம் கேட்பது காலையிலிருந்து இரவு வரை 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒழிப்பது போல அந்த அற்புதமான மணிக்கூண்டு. அவங்க கொடுத்த 2.5 கோடி உங்களுக்கு தெரியும். பொதுப்பணித்துறை வாயிலாக ஒரு கட்டடத்தை கட்டுகின்ற போது கூடுதலாக ஆகிவிடும் செலவுன்னு தெரியும். அந்த கொடுத்தது அந்த கட்டட பணிக்கே சரியாயிடுச்சு. கொடைமையில் செய்தேன் அதை. நான் இங்கேயுமே நாம கொடைமையில் சிலவற்றை செய்ய வேண்டும் என்பதை அன்பாக, அது இருக்கிற பணமும் இருந்து மனமும் இருப்பவர்களை அடையாளம் காண்பதில் நாம் வெற்றி பெற்றால் பல நல்ல காரியங்களை செய்துவிட முடியும். இங்கே கோவையில சங்கர் அசோசியேட்ஸ் கட்டடக்கலை வரைகலைஞர், அவர் கட்டடக்கலை விற்பனர், ஆசிய அளவில் புகழ்பெற்றவர், என்னுடைய வணக்கத்துக்குரிய மரியாதைக்குரிய திருமதி ரமணி சங்கர் அவர்கள். அவர் கட்டடக்கலை விற்பனர் மட்டுமல்ல, இலக்கிய ஆர்வலர், பாரதி நேயர், பாரதியினுடைய எழுத்தியல் கொள்கைகளை தன்னுடைய வாழ்வியல் விதிகளாக வகுத்து கொண்ட ஒரு ஆளுமை அவர். அவரை சந்தித்து பேசி, அவங்க பாரதி பாசறை அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் வச்சிருக்காங்க. அவங்களோட பேசி இந்த பணிகளை பற்றி எல்லாம் எடுத்து சொன்னோன்னு இந்த பாரதி கவிக்குரல் மணிக்கூண்டை அவர்கள் அமைத்து தருவதற்கு இசைவு தெரிவித்து அதை மிகச்சிறப்பாக பல்கலைக்கழக வளாக முகப்பிலே அமைத்திருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு பவர் பாயிண்ட் கூட போட்டு காமிச்சிருப்பேன். எவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கோம். இதே கோயம்புத்தூர்ல தான் நானும் இருப்பேன், நீங்களும் இருக்கீங்க. எல்லாருமே நல்லவங்களாகவும் இருக்கும். ஆனா நம்ம ஒருத்தருக்கு பரிமாறிக் கொள்வதற்கும் பகிர்வதற்குமான நேரம் இப்போதுதான் வாய்த்திருக்கிறது. எனவே இந்த ஈகை திருநாளுக்கு நான் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவுமே 2023 திறப்பு விழா கண்டது. நம்ம கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் அவர்கள் ஆட்சியராக இருந்த போதுதான் அது சிறப்பு விழா செய்யப்பட்டது. நீங்க எப்பவுமே மருதமலை போனீங்கன்னா நீங்க போகும்போதே தெரியும், நிறைய பேர் இவங்க மெய்காப்பாளர்களாக அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டியா இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, மருதமலை போனவங்க பெரியவங்க குடும்பத்தோட எல்லாம் அந்த மணிக்கூண்டுக்கு கீழே அப்படியே விழுந்து வணங்கி பாரதின்னு சொல்லி அப்படியே கண்ணீர் வணங்கிட்டு போறாங்க அப்படின்னு. ஒரு அற்புதமான ஒரு பணி அது நிறைவு பெற்றிருக்கிறது. குயில் தோப்பு உருவாக்கத்திலையும் ஒரு பணி, ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு சின்ன குடில், ஒரு அமர்ந்த நிலையில் ஒரு அழகான ஒரு பாரதி, அதுக்கு பிறகு ஒரு சின்ன ஓடை இது பண்ணி பாரதியார் அவர் பயணித்த இடங்கள், அவர் வாழ்ந்த இடங்கள், அங்கிருந்து சுவடுகளை எல்லாம் அப்படியே இருந்து காணி நில மாளிகை அப்படின்னு ஒன்று உருவாக்கணும்னு நினைச்சேன். பாரதி வாழ்ந்த வீடுகளுடைய மாதிரிகளை மினியேச்சர்ஸ் அப்படி உருவாக்கி அதெல்லாம் அதில் காட்சிப்படுத்தணுங்கிற மாதிரி பெருந்தொற்று வந்ததுனால அந்த பணிகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்ய முடியல. ஆனால் பேராய்மையும் வந்திருக்கிறது. குயில்தோப்பு 50 விழுக்காடு நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த மணிக்கூண்டு வந்திருக்கிறது. பாரதி குறித்த புதிய அவருடைய பாடல்களை புதிய மெட்டில் இசையமைத்த இசை பேழைகளை வெளியிட்டிருக்கிறோம். அதே போல பாஞ்சாலி சபதத்தை ஒரு 1.5 மணி நேரம் அற்புதமாக நீங்க அப்படியே திரையில பார்க்கலாம். அப்படி நவீன நாடகமாக பாஞ்சாலி சபதத்தை அப்படியே 1.5 மணி நேரம் பார்ப்பதற்காக நவீன நாடகமாக உருவாக்கி இருக்கிறோம். இதை தவிர பெரிய சொல்லடைகள் அவங்களை பற்றி சொல்லும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அப்படி பாரதியினுடைய கவிதைகள் குறித்த சொல்லடைவு தொடரடைவு ஆய்வு செய்கின்ற ஆய்வாளர்களுக்கு பயன்படுகின்ற நிலையில அது நிறைய இசைப்பேழைகள். போன 2024 டிசம்பர்ல பாரதியினுடைய பாடல்கள் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது இருக்கு. ஆனா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாலும் ஆங்கில இசை வடிவத்தில் பாரதி பாடல்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் கேட்ட அளவுல பாரதி அறிஞர்கள் கூட அப்படி எதுவும் இதுவரை வந்ததாக தெரியவில்லை என்று சொன்னார்கள். ஏன் நாம் செய்ததுதான் முதல் முறை. 2024 பாரதியினுடைய தேர்ந்தெடுத்த ஒரு 6 பாடல்களை ஆங்கில இசையாக்கம் செய்து வெளியிட்டிருக்கிறோம். இப்படி அப்புறம் புத்தகங்கள் நிறைய வெளியிட்டிருக்கிறோம். நீங்க கேட்டீங்க, நான் 70க்கும் மேற்பட்ட புத்தகங்களை ஆசிரியராகவும் பதிப்பாசிரியராகவும் இருந்து வெளியிட்டிருக்கிறோம். சொல்றேன், எனக்கு பாரதி அவர்கள் கண்ணதாசன் புத்தகங்கள் மனிதனையை சிப்பின பாரதி கண்ணதாசனை பற்றி நான் எழுதுற புத்தகமும் கொடுக்கிறேன். அடுத்து இந்த பணிகள் எல்லாவற்றையும் செய்கின்ற போது நூல் வெளியீடுகளாக பாரதியினுடைய தேர்ந்தெடுத்த கவிதைகளை
பரிசாக கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன புத்தகம். அதே போல நல்லதொரு வினை கல்லூரி மாணவர்கள் அதோட பரிசாக கொடுக்கக்கூடியது. பாட்டு திறத்தாலே அப்படிங்கிற ஒரு புத்தகம். பாரதியினுடைய சில கவிதைகள் தமிழிலும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்ட அந்த புத்தகம். தேவதர் தமிழோசைன்னு ஒரு புத்தகம். அது பாரதியினுடைய கவிதை, கட்டுரை, சிறுகதை அது தேர்ந்தெடுத்து தமிழிலும் ஆங்கிலத்திலுமாக மொழிபெயர்த்தது. இந்த பல்கலைக்கழகத்துல அயல்நாடுகளிலிருந்து வந்து படிக்கின்ற மாணவர்களும் ஆய்வாளர்களும் இருக்கின்றார்கள். எனவே எது செய்யும் போதும் தமிழ்ல மட்டுமே செய்யாம அந்த ஆங்கிலத்திலும் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதனால அப்படி செய்தோம். மகாகவி பாரதியார் நினைவு நூற்றாண்டு மலர் அவசியமா கொடுத்திருக்கிறார். நிச்சயமா தமிழ்நாடு இலக்கிய பேரவை போல ஒரு தரமான அமைப்புக்கு அந்த புத்தகத்தை கொடுப்பதன் மூலமா பாரதிக்கு நான் மரியாதை செய்வதாக நான் கருதுகிறேன். 2 நாட்களுக்கு அந்த புத்தகம் உங்கள் கைகளில் வந்து சேரும். இன்னொரு முக்கியமான பணி, ரொம்ப வியப்பான பணி, எனக்கு தெரிய பாரதி பெயர்ந்த ஒரு மணிக்கூண்டு இதுவரை இல்லை. முதல் முறையாக பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நாம் தான் செய்திருக்கிறோம் என்பது கோவை மாணவர்களுக்கு ஒரு பெரிய பெருமை. அதே போல அந்த அருங்காட்சியகம் நான் சொன்னலையா, பாரதியினுடைய வாழ்வியலையும் படைப்பியலையும் முழுமையாக காட்சிப்படுத்த அதுக்கான நிறைய தகவல்கள் திரட்டி வச்சிருக்கோம். அதுல ஒரு பகுதியாக இலக்கிய அமைப்புகள் இதுவரை மகாகவி பாரதிக்கு என்ன செய்தன என்பதை பற்றி தொகுத்து ஆவணப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பணியையும் செய்கின்றோம். என் வணக்கத்திற்குரிய அன்பு தோழி பேராசிரியர் மீனாட்சி அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். பேரவையின் சார்பாகவும் வரவேற்கிறேன். இது இந்த அருங்காட்சியகத்தில் எல்லாவற்றையும் தொகுத்து ஆவணப்படுத்திவிட வேண்டுங்கிற ஒரு பெரிய பணியை செய்து வருகிறோம். இலக்கிய அமைப்புகள் இதுவரை பாரதிக்கு செய்திருக்கின்ற பணிகள் சார்ந்த தொகுப்பை ஆவணங்களை உரிய சான்றுகளுடன் கொடுத்தா அது எல்லாமே யார் செய்தார்களோ அவர்களுடைய அந்த அமைப்பினுடைய பெயரோடு அங்கே பதிவாகி இருக்கும் என்பதாக மகாகவி பாரதியின் ஞானரதம் என்ற ஒரு படைப்பை இதுவரைக்கும் எங்கேயும் செய்ததா எனக்கு தெரியல. முதல் முறையாக நாம் செய்த ஒரு பணி ஞானரதம் என்ற படைப்பு உரைநடை வடிவில் இருக்கும். தனிச்சிறப்புடைய பாரதியினுடைய படைப்பு. அந்த படைப்பு கிட்டத்தட்ட ஒரு 60 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு படைப்பு. 2020 நிறைவுல இந்த பணியை நான் தொடங்கினேன். 22 பாரதி நினைவு நூற்றாண்டுதான் அந்த நினைவு நாளுக்கு தான் அதை வெளியிட முடிஞ்சது. துணைவேந்தர் இல்லாமல் நாங்கள் துன்பத்தில் இருக்கிறோம் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதனால ஒரு தலைமை இல்லாத போது எவ்வளவு பெரிய ஆகச் சிறந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காத ஒரு தவிப்பும் ஏக்கமும் இருக்கிறது. நிச்சயமாக அது பாரதிக்கும் இருக்கும். ஆனா அந்த மரக்கிற அவர்ல இரவு பகலாக இருந்து சாகித்ய அகாடமியிலே ஒரு விருது பெற்ற ஒரு படைப்பு 22 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகிறது. நமக்கு தெரியும். இந்த 22 விட கூடுதலாக இந்த ஞானரதத்தை மொழிபெயர்க்க வேண்டும் என்பதாக திட்டமிட்டு நிறைய ஒரு 75 நாடுகளில் 75 மொழிகளுடைய மொழிபெயர்ப்பாளர்களை எல்லாம் திரட்டி அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசி அவர்கிட்ட கொடுத்து அவருடைய தரம் எப்படி இருக்கிறது என்று மதிப்பீடு செய்து பார்த்து நிறைவாக 36 மொழிகளில் பாரதியாரின் ஞானரதத்தை மொழிபெயர்த்து 700 ஏக்கோ சைஸ் புத்தகங்கள் இருக்கிற மாதிரி 2 ஒன்று வந்து செப்பு மொழி 18 என்ற தலைப்பு இந்தியாவில் இருக்கின்ற 18 மொழிகளில் ஞானரதத்தை மொழிபெயர்த்து அது ஒரு பெரிய நூலாக அந்த புத்தகத்தையும் நான் உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு கொடுத்து அனுப்புகிறேன். இரண்டாவதாக தேமதுர தமிழகம் சென்றிடிவீர் 8 திக்கும் என்ற புத்தகம் இந்திய மொழி அல்லாத உலக மொழிகள் 18 மொழிகளில் ஞானரதத்தை மொழிபெயர்த்து மொத்தம் 18 36 மொழிகளில் ஞானரதத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ள பாரதியார் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள அந்த இடம் கோவையாக இருக்கிறது. அதிலே தமிழ்நாடு இலக்கிய பேரவைக்கும் நிச்சயமாக பங்கு இருக்கிறது. பாரதியோடு தொடர்ந்து நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். பாரதி பணிகளில் தொடர்ந்து அவருடைய குடும்பம் சார்ந்தவர்கள் பரம்பரையினர் என்ற இருதரப்பு நிலையிலும் இருந்து செல்லம்மாள் பாரதி பேரிலே ஒரு அற்புதமான கலையரங்கம் ஒன்றை அமைப்பதற்கான பணியில் இப்போது நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். இந்த செல்லம்மாள் பாரதி கலையரங்கம் வந்ததுன்னா உங்கள் எல்லா இலக்கிய அமைப்புகளுடைய கூட்டங்களை எல்லாம் அதனை நிகழ்த்திக் கொள்ளலாம். அது தமிழுக்கு கிடைத்த ஒரு பெரும் பெயராக இருக்கும். செல்லம்மாளுக்கு நாம் செய்த ஒரு பெரிய மரியாதையாக இருக்கும். அண்மையிலே இந்த பொன்சிங் அவர்களை சந்தித்த நிகழ்வு கூட ஜனவரி 3 நம்ம எல்லாருக்கும் பாரதி பிறந்த நாள் தெரியும். டிசம்பர் 11 பாரதி பிறந்த நாள் நம்ம கொண்டாடிட்டே இருக்கோம். எனக்கு ஒரு பெண்ணாக இருப்பதால் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா தோன்றியது 2 பேரையும் தான் மதிக்கணும். பொன்சிங்கை பாராட்டினால் அவங்க நிர்மலா தேவியையும் பாராட்ட
என்னன்னு கேட்கும்போது அவங்களுடைய எள்ளு பேரும் கொள்ளு பேரும் சொல்லிக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியவில்லை. அதை ரொம்ப ஒரு 2-3 மாதங்கள் இருந்து எல்லா இதையும் எடுத்து பார்த்து கண்டுபிடிச்சு எடுத்தா ஜனவரி 3 செல்லம்மாள் பாரதியுடைய பிறந்த நாள் அப்படின்னாங்க. அப்ப அதை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளை எல்லாம் ஒருங்கிணைந்து அவர்களுக்கு போட்டிகள் நடத்தி போன இதுல பிப்ரவரி மாதம் அதை நடத்தணும். அது முதலாவது திட்டமிட்டது நீர் காலத்தில் செய்ய முடியாமல் சில நாட்கள் தள்ளி போயிருக்கிறது. 27 குழந்தைகள் மிகச்சிறப்பாக பங்களிப்பு செய்தவர்களுக்கு நவபாரதி என்ற விருது கொடுத்தோம். நவபாரதி விருது அது நல்ல பொற்கிழி, பாரதி சிலை, சான்றிதழ், புத்தகங்கள், பதக்கம் அப்படின்னு நிறைய பெருசா இருக்கும். அந்த இது நம்ம சதவன் பள்ளிகள் அவங்களோட சேர்ந்து அதை செய்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. எனவே செல்லம்மாள் பாரதியை நாம் சில இடங்களிலாவது நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ் சார்ந்த தொடர்ச்சியாக மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு இலக்கிய பேரவையில் ஒரு சிறப்புரை அப்படின்னா ஒரு பொருளையோ ஒரு தலைப்போ எடுத்துக்கொண்டு அது சார்ந்து பேச வேண்டுமா என்பதாக நான் கேட்டபோது இல்லை, புத்தகத்தை வெளியுமே நீங்கள் சில வார்த்தைகள் பேசுங்கள் என்பதாகத்தான் கவிஞர் பொன்சிங் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த அருமையான தருணத்திலே அற்புதமான இலக்கிய வரிகளை, அருமையான இசையை, சிறந்த தலைமை உரை, மிக ஆற்றலுக்காக அடர்த்தியான ஆழமான தலைமை உரையை வழங்கிய போற்றுதலுக்குரிய பொன்முடி சுபையன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான மனமகிழ்ந்த வணக்கத்தை நான் மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன். இங்கே அரங்கில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே தமிழிலே மிக விற்பனர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்ற வகையில் இந்த அரங்கம் மிக முக்கியமான ஒரு அரங்கமாக எனக்கு படுகிறது. இந்த நல்ல நாளிலே இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்த பெரிய மகிழ்ச்சியாக நான் நினைக்கிறேன். எல்லா உயிரும் இன்பம் ஏற்றுக, எல்லா உடலும் நோய் தீர்க்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க.